ஹலோ கைஸ் வெல்கம் டு குரு அப்சைட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து எந்த ஸ்கிரிப்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது பாரதி ஏர்டெல் அப்படிங்கிற ஸ்கிரிப்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து டெக்னிக்கல் ரிலேட்டடாக வந்து மார்க்கெட் வந்து அப்கமிங் டேஸில் மேலே போதா கீழே போதா அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா டெக்னிக்கலாக வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். மேபி உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த இன்கேஸ் வந்து அப்கமிங் டேஸில் மார்க்கெட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாரதி ஏர்டெல் இதை வந்து என்ன டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ மார்க்கெட் வந்து எப்படி வந்து இதுக்கு முன்னாடி வந்து மொமெண்டம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் லோவில் இருந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல புல் ரேலி போயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து கரெக்ஷன் வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து கரெக்ஷன் ஃபேஸ் தான். மார்க்கெட் வந்து இன்கேஸ் வந்து இப்போ மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டுருக்கு, இப்போ வந்து ஆல் டைம் ஹை போயிட்டு கீழே வந்துட்டுருக்கு அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து இனிமேல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டவுன் ஆக போகுது அப்படின்னா வந்து கிடையாது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு புல் ரேலி போயிருக்கு அப்படின்னா வந்து ஒரு கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த கரெக்ஷன் கம்ப்ளீட்டட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் அதோட புல் ரேலி வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரேஞ்ச் வந்து வந்து பிளாட் பண்ணுறேன். அது வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கரண்ட் மார்க்கெட்டுக்கு வந்து சப்போர்ட்டா ஆக்ட் ஆக போகிறது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல டவுன் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து அதை பிரேக் அவுட் பண்ண முடியாமல் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பட் ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து அது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த சப்போர்ட்டுக்கு மேலே, அதாவது இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் ஜோனுக்கு மேலே மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஸோ இதனால் வந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்கமிங் டேஸில் மார்க்கெட் மறுபடியும் வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. நீங்கள் கேட்கலாம், அது எப்படி கரெக்டாக வந்து இது மேலே போனதுன்னே இன்னும் கன்ஃபார்மாக மேலே போகும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து இந்த சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழ வந்திருக்கு. பட் ஆனா பார்த்தீங்கன்னா வந்து, அது பிரேக் அவுட் ஆனது வேலிடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டெஸ்ட் பண்ண போய் கீழ டெஸ்ட் பண்றதுக்கு அந்த ஜோன் கிட்ட மறுபடியும் போயிருக்கு. பட் ஆனா, இந்த ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து, அது பிரேக் அவுட் ஆனது வேலிட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து மேல போயிருக்கு. ஸோ அத பேஸ் பண்ணி தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மறுபடியும் மார்க்கெட் மேல போறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்பவே அதிகமா இருக்கு. இன்கேஸ் நீங்க வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக பார்க்குறீங்க அப்படின்னா வந்து, மறுபடியும் மார்க்கெட் வந்து எப்ப இந்த ரேஞ்ச் கிட்ட வந்து மார்க்கெட் வருதோ, அந்த இடத்துல வந்து நீங்க தாராளமா பை பண்ணிக்கலாம். ஸோ செல்லிங் வந்து எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இன்கேஸ் பை பண்ணியிருக்கீங்கன்னா, ஸோ அத வந்து மறுபடியும் இந்த ஆல் டைம் ஹை கிட்ட மார்க்கெட் மேல போகும்போது தாராளமா வந்து சேல் பண்ணலாம். மேபி பார்த்தீங்கன்னா வந்து ஆல் டைம் ஹை போறதுக்கான, அதாவது இன்னொரு புது ஹை போறதுக்கான ப்ராபபிலிட்டி கூட இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாரி வந்து மார்க்கெட் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நம்மளோட சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க.